ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 3D மாடல் ஃப்ரீயாக தான் கிடைக்கும். திங்க்வர்ஸ் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு 3D பிரிண்டர் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக சர்ச் பண்ணுறதுனால அது சிம்பிளாக தான் தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 மாடல் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் டேபிள். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா மரக்கட்டையில் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருக்காங்க. டேபிள் அவங்க உட்காந்தாலும் பார்த்தீங்கன்னா தாங்கும். இந்த இடத்துல இந்த நூல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. இந்த மீன் தூண்டியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நூல் யூஸ் பண்ணியிருந்தால் அழகாக தெரியாது. இது கலரில் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருந்தா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மிதக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பிரிண்ட் பண்ணுறது எல்லாம் ஈஸி தான். ஆனால் அந்த நூல் கரெக்டாக இந்த சைடு கொஞ்சம் சாய்வாக காட்டியிருந்தாலும் நிற்காது அழகாக. இந்த சென்டரில் இருக்க நூல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 3 சைடு இருக்க நூல் பார்த்தீங்கன்னா லேசாக இருந்தால் போதும், ஓரளவு இருக்கணும். ஆனால் சென்டரில் இருக்கிற நூல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இதான் நல்லா தாங்கி பிடிக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு சாயாமல் இருக்கிறதுக்காக இருக்குது. இந்த நூல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கேமராவில் டிஸ்பிளே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே வச்சு டிஸ்பிளே பண்ணலாம். மொபைல் வச்சுக்கலாம். நல்லா கலரில் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஒயிட்டில் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், ஆனால் கலரில் இன்னும் நல்லா இருந்திருக்கும். வேறு எல்லா மாடலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த நூல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப அந்த நூலை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுனால அப்படியே வச்சுருக்கேன். கரெக்டாக கட் பண்ணலாம். அந்த நூல் கிடச்சிச்சின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தா என்ன தோணும், கிரீப்பர். இந்த சால்ட்ரிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த அளவு சைஸ் இவ்வளோ பெருசு வரலும் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சுட்டு நம்ம பாட்டில் பிடிக்க தேவையில்ல, அது பாட்டில் ஃபிக்ஸ்டாக இருக்கும். வைக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கூட இப்படி வச்சு டிஸ்பிளே பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த போர்டே இப்போ இருக்குது அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் யூஸ் பண்ணுறது. இது சால்ட்ரிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப சிம்பிள் தான். சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு கையில் பிடிச்சிட்ருக்கணும், கையில் பட்டுரும் அப்படின்னு பயப்பட தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக வைக்கிறதுக்கு இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு தான் லாஸ்ட்டாக ஒரு 2 இது சால்ட்ரிங்கில் பண்ணேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. மற்றதை விட இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. எல்லா சைஸுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதில் ஸ்ப்ரிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் இந்த கார் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சுற்றி விட்டோம்னா பின்னாடி இழுத்து விட்றோம், அல்லது சாவி சுற்றி விட்டோம்னா எப்படி போகும், அதே மாதிரி நம்ம கொடுக்குற எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வருது. அதே தான் ஸ்ப்ரிங்காட்டாக செயல்படுது. ரொம்ப சூப்பர். நம்ம பார்த்திங்கன்னா இது எதிர்பார்க்கல ஒர்க் ஆகுமா என்னன்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரெண்டாவது அடுத்து 3வது என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய சைஸு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஜன்னல் பார்த்தீங்கன்னா புது டோர் டைப் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 சைடு செஞ்சுருந்தால் என்ன சூப்பராக இருந்திருக்கும். இந்த சைடு இது டோர் அப்படின்ட்டு நல்லா வச்சுங்க. இதை ஓப்பன் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், இப்படி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான மெயின் வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா சின்ன 3D மாடலாக நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஸ்க்ரூ கிடைக்காம இத்தனை நாள் வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் போய் வாங்கிட்டு வந்தெல்லாம் ஸ்க்ரூ பண்ணல. இந்த பிளாக் லைட்டில் இருக்க ஸ்க்ரூ எடுத்து போட்டால் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க வீட்டுக்கெலாம் இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அந்த இதுக்கானது தான். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் ஆகுது, டிஃப்ரெண்ட்டாக க்ளோஸ் ஆகுது. இந்த சைடு இருந்து இந்த சைடு போகிறதுக்கு, அதாவது வீடியோஸில் பெரிய சைஸில் இருக்க வீடியோ உங்களுக்கு இப்போ ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணேன் இந்த வீட்டில் அப்படின்னா இது ஒரு ஹார்ட் ஷேப் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடியோவில் காட்டினேன் என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா. சென்டிமீட்டர் பார்க்குறப்பையும் ஓகே, எம்எம்ல பார்க்குறப்பையும் ஓகே. ரொம்ப அக்யூரேட்டாக வேணும், டிஜிட்டலில் வர மாதிரி வேணும்னா இதில் அளக்காக முடியாது. ஏதோ அளவு எடுக்கலாம். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆகுது. அதாவது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது 1 2 வரும். அது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறேன். அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. அது உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இப்போ ரீசெண்டாக வாங்கினது. தாங்குது, பரவாயில்ல. இன்னும் நல்லா சென்டரில் இருக்க கயிறை பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சிட்டோம்னா இன்னும் தாங்கும். ஒரு சொம்பு தண்ணி வச்சேன், ஆனால் அது அப்படியே வளைஞ்சிக்கிட்டு போயிடுச்சு. அதாவது இந்த மெட்டீரியல் நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா உட்டில் பண்ணோம்னா இன்னும் நல்லா தாங்கும். இல்லைன்னா வேறு ஏபிஎஸ் ஃபிலமெண்ட் அது யூஸ் பண்ணலாம்.
பார்த்தீங்களா இப்போ வாங்கினது இது பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணாலே ஆன் ஆகிக்கும். நல்லா இருக்குது. ரொம்ப அக்யூரேட்டாக எதிர்பார்க்கணும் இது பண்ணலாம். இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அக்யூரேட்டாக இந்த டிஜிட்டலில் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் இருக்க அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ள இந்த கேப் டயாமீட்டர் பைப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்சைட் பார்த்தீங்கன்னா அளக்கிறதுக்கு இது ஹைட்டாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் பிரிண்ட் பண்ணேன். இந்த மொபைல் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா பண்ணேன். 3D பிரிண்டர் வாங்கினதுலேருந்தே பண்ணணும்னு ஆசை, ஆனால் பண்ணல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. லப்பர் பேண்ட் அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா நல்லா இல்லை அப்படின்ட்டு லப்பர் பேண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்து 3 மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா திங்க்வேர்ஸ் அந்த வெப்சைட் லிங்க் தரேன். நார்மலாக பார்க்குறவங்க போய் பாருங்கள். அதில் ஏதாவது அடுத்த வீடியோவில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். அது அடுத்த வாரத்தில் நீங்கள் சொல்கிற மாடல்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.